எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. லால்குடியின் மைந்தன் நம் ராஜநிலை கருத்தரங்கிலும் பல்வேறு நிகழ்விலும் தொடர்ந்து நம்மோடு பயணிக்கும் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களை ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் எந்த எண்களை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை விளக்கி சொல்ல வருகிறார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதும் சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக்க பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயாக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜநிலையில படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் அடுத்த ஸ்டேஜியை உருவாக்கி கொடுக்கறதுக்காண்டி ஸ்பெஷலா ராஜநிலை டிவியே ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு மாசமும் கருத்தரங்கத்தையும் ஏற்படுத்தி உலகெங்கும் எங்களை புகழடைய செய்ய ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஆசானுக்கு எப்பொழுதும் கோடான கோடி நன்றிகள். மேலும் எங்கள் ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயாக்கு உறுதுணையாக இருக்கும் ராஜநிலை டிவி டெக்னீஷியன் அனைவருக்கும், ஒருத்தங்க பேர் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே சேர்ந்து நான் சொல்றேன், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் உறுதுணையா இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்திடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த மாசம் நம்ம எடுத்துக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா 21வது கருத்தரங்கத்துல பார்த்தோம்னா குழந்தைகள் ஆரம்ப ஸ்டேஜில இருந்து PhD வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டாபிக் நான் எடுத்தாலும் அதுல ஒரு 3 மாசம் 4 மாசம் ரிசர்ச் பண்ணிட்டு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எப்போதுமே நம்ம நண்பர்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம டெய்லி ராஜநிலை எண்களின் ராசி பலன் கொடுத்துட்டு இருக்கோம். மார்ச் மாசத்துல இருந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி நிறைய பேருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. அதை மனதார தெரியப்படுத்தி வாழ்த்துக்கள் சொன்ன உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றிகள். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும், படிக்கக்கூடிய டாக்டரா படிக்கிறவங்க கூட எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிருக்கு. அந்த அளவுக்கு மிராக்கள் நடந்திருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட ஆசான் ராஜசேகர் ஐயாவுக்கும் பிரபஞ்சத்திற்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். நான் ஒன்லி ஒரு கருவி மட்டும்தான் அடியேன் எப்போதுமே. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது ஐயா. பிரபஞ்சம் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இந்த நம்பரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ராஜநிலையோட எண்கள்ல ராசி பலன் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை முழு நம்பிக்கையோட யாரு செயல்படுத்துறாங்களோ அவங்க வெற்றியாளரை அடையறாங்க. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரத்துல ரீச் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாத்துக்கும். தொடர்ந்து பார்க்க விடாது. பார்க்க விட்டாலும் அந்த நண்பர்களை பாத்தீங்கன்னா மணிக்கட்டுல எழுதவும் விடாது. ஓகேங்களா? எழுதிட்டாங்க ஒரு மாசம் அப்படின்னாவே கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடும். ஸோ அதை திருப்பி நான் இங்க பதிவு செய்யறது கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாசம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும். ஏன்னா இப்ப கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களோட சிஸ்டரோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா படிப்புல நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து திடீர்னு ஸ்கூலுக்கு போக முடியாம போயிடுச்சு, உடம்பு சரியில்லைன்னு. அதுல இருந்து அவருக்கு ஸ்கூலுக்கு போறதா இருந்தாவே பாத்தீங்கன்னா ஒரு பயம் தான். 5வது தான் படிக்கிறாப்ல. கடந்த 10 மாசமா போராட்டங்கள் பல. எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, தாய் சிறந்த கோயில் இல்லையே அப்படின்னு. உண்மையிலுமே நான் அது கண்கூடரா பார்த்தேன். ஓகேங்களா? என்னதான் அக்காவா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அம்மா. ஸோ அந்த பையன் எப்படி இருந்தாலும் ஸ்கூல் கொண்டுட்டு போய் அவங்கள படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு பையன் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பிரார்த்தனை தான். என்னதான் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும், நம்ம ஜோதிடம் வழி கொடுத்தாலும் பெற்றோர்களோட, அது மெயின் அம்மாவோட ஆசீர்வாதம். அவங்க நினைச்சு எந்த பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்குதுங்கிறத நான் கண்கூடரா பார்த்தேன். அதுல ஒரு நாள் மட்டும் ராஜநிலையோட எண் அந்த பையனுக்கு கையில போட்டு விட்டோம்.
கடந்த மாசம் 9ஆம் தேதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சிம்ம ராசி பையனுக்கு 22 போட்டு விட்டோம். ஸ்கூல் காம்பவுண்ட் வரைக்கும் போவாப்ல. ஆனா அன்னைக்கு மட்டும் ஸ்கூல் 3rd ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அட்டன் பண்ண முடியல. ஆனா வந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து சின்ன மாற்றங்கள் கிடைச்சிச்சு. ஸோ அவங்களோட கடவுள் நம்பிக்கை, அவங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தெய்வங்களோட வழிபாடெல்லாம் கொண்டு போயிட்டு இப்ப கடந்த ஒரு 10 நாளா வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு நிகழ்வு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஃப்ரெண்டு தருமபுரி பக்கம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபோன் போட்டு கேட்டிருந்தாங்க, இது மாதிரி குழந்தைய வந்து டாக்டர் படிக்க வைக்கலாமா இல்லை ஐஐடியில் படிக்க வைக்கலாமா ஸ்கூல்ல கேட்கறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டணும், என்ன மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லி ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க, கேட்டாங்க. நான் கேட்டேன், குழந்தை எத்தனாவது படிக்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பையன் 6வது தான் படிக்கிறானா. சரி, பொண்ணு 6வது படிக்கிறதுல எனக்கு இப்பயே வா அப்படின்னா, இல்லை சிபிஎஸ்சி எல்லாம் இப்பயே வந்து அதுக்குன்னு வந்து முன்கூட்டியே சொல்லி சேர்த்துடணுமா. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குழந்தைய வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயா படிக்க வர்றது பதிலாக ஒரு ஆடு மாடு பட்டியல போய் சேர்க்கிற மாதிரி அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்கும் ஒரு ஃப்ரீடமா படிக்கலாமா அப்படின்னு பார்த்தா உடலை இன்னைக்குள்ள காலகட்டங்கள். இப்பயே நீங்க சொல்லிருங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா அதுக்கு உண்டான கோச்சிங் இப்ப 6வதுல இருந்தே கொண்டு போறாங்களாம். இல்ல ஐஐடி அந்த மாதிரி கொண்டு போனா, அப்படி ஜேஇ வரணும் அப்படின்னா அந்த இது மாதிரி ட்ரைனிங் கொண்டு போறாங்களாம். நம்ம படிக்கிற காலத்துல இந்த மண்ணு கிடையாது. நல்ல வேலை நம்ம கொடுத்து வச்சோம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த தடவை வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த டாபிக் கொடுத்துருவோம். அவங்க என்ன வேணா எப்பனா படிக்கட்டும், ஓகேங்களா. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இல்லாமல், ஓகேங்களா, பாசிட்டிவா சொன்னா அவங்க வந்து ஹாப்பியா படிக்கணும், ஓகேங்களா. ஒரு தடவை படிக்கும் போது மனசுல வந்து பதியணும். ஸோ அந்த மாதிரி எண்கள் வந்து கொடுத்துட்டா அவங்க கண்டிப்பா வந்து படிப்புல வந்து பயப்பட வேண்டாம் பெற்றோர்கள். இது எல்லாமே நான் எப்போதுமே பிரபஞ்சத்தை கேட்டுட்டு தான் நான் செய்யறது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் சொல்லும்போது லக்ன புள்ளி தான் நான் இம்பார்ட்டன்டா சொல்லுவேன். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சார் லக்ன புள்ளினா எங்களுக்கு என்னன்னு தெரியல, ஜாதகத்துல என்ன ராசி தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, இந்த லக்ன புள்ளினா தெரியல அப்படின்னாங்க. அவங்களுக்காண்டி இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நான் இந்த மாதிரி நோட்டு தான் போட்டு எழுதி கொடுக்கறது வழக்கம் குழந்தைங்களுக்கு. ஸோ பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம், இந்த மாதிரி லக்னம்னு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. எந்த ஜோதிடம் இருந்தாலும் எழுதி கொடுக்கறது தான் வழக்கம், ஓகேங்களா. இப்போ நிறைய பிரிண்டர்லாம் வந்துருச்சு, அதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. நோட்ல எழுதும்போது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, லா போட்டு இக்கு வைப்பாங்க, இல்ல சில இடத்துல வெறும் லா மட்டும் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. கோடு 2 கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம், ஓகேங்களா. இந்த புள்ளி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா அடுத்த பேஜ், இந்த நோட்ல மேக்சிமம் அடுத்த பேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, நட்சத்திர பாதம்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் இருக்கும், லக்னம் போட்டு உயிர்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து அனுசம் அப்படிங்கறதான் புள்ளி, ஓகேங்களா. தெரியுதா உங்களுக்கு? கேமரால நல்லா தெரியுதுங்களா? ஓகே. அனுசம்ங்கிறது தான் விருச்சக லக்னம். அந்த லக்ன புள்ளி வந்து அனுசத்துல இருந்து உட்காந்துருக்கு, சனி பகவானோட, ஓகேங்களா. ஒரு சில நோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கும், முதல் இதே வந்து இந்த லக்னம் கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் 100% வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கும், ஓகேங்களா. பிரிண்டிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்ப எல்லாம் ஒன் சைடு பேஜாவே வந்துருச்சு. இப்ப எல்லாமே ஒன் சைடாவே எடுக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாவே அது ஃபர்ஸ்ட் வந்து சில இடங்கள்ல வந்து லக்னம் முன்னாடி தான் இருக்கும். ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கொடுத்துருப்பாங்க, மாந்திக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க லக்னம் சொல்லி, ஓகேங்களா. அதுதான் லக்னம். அது பக்கத்துலேயே வந்து கடைசியா நேரா வந்து பாத்தீங்கன்னா லக்னம் புள்ளி அப்படின்னு இருக்கும், மேல நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. இது வந்து பூரட்டாதி, இது இன்னொரு ஜாதகம், மீன லக்னத்துல லக்ன புள்ளி வந்து பூரட்டாதிங்கிறதுல வந்து விழுந்திருக்கு, ஓகேங்களா. இதை தான் நீங்க வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய 27 நட்சத்திர புள்ளிக்கும் உண்டான எண்கள் தான் நான் கொடுக்க போறேன், ஓகேங்களா. நல்லா கவனமா கேட்டுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு உண்டான எண்கள் நம்ம பாட்டா பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து இப்பதான் குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டாபிக், இந்த நம்பர் வந்து எடுத்துங்க. லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேச ராசில இருந்து 12 ராசி வரும், ஓகேங்களா. ஒவ்வொரு ராசியும் கொண்டுட்டு போறேன். மேச ராசியில ஃபர்ஸ்ட் உள்ளது அஸ்வினி நட்சத்திரம். ஸோ 5வது வரைக்கும் உள்ளவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா 20ங்கிற எண்ணை வந்து மணிக்கட்டுல வந்து எழுதுங்க, ஓகேங்களா. நான் இங்கிட்ட வந்து எழுதியிருப்பேன். ஸோ இது எப்படி வேணாலும் எழுதலாம். இந்த மணிக்கட்டுல இந்த போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு வேணாலும் எழுதலாம், ஓகேங்களா. அஸ்வினி நட்சத்திரமா இருந்தால் 20, பரணி நட்சத்திரத்துல வந்து புள்ளி இருந்தால் 10. நட்சத்திரம்னா ராசி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சில பேர் வந்து வீடியோ பாதில இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க, அப்பதான் இந்த புரியும் இந்த லக்ன புள்ளிங்கிறது. லக்ன புள்ளி வந்து பரணில இருந்தா 10, லக்ன புள்ளி வந்து கீர்த்திகை நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா, மேச ராசியில கீர்த்திகை நட்சத்திரத்துல இருந்தா 29. அடுத்தது வந்து ரிஷப ராசிலையும் கிருத்திகை நட்சத்திரம் வரும், ஓகேங்களா. அதுல லக்ன புள்ளி இருந்தா 22. ரோகிணி நட்சத்திரத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 12. மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசி, மிருகசீரம் இருந்தா 04, ஓகேங்களா. அடுத்தது வந்து மிதுன ராசியில லக்ன புள்ளி வந்து மிருகசீரிடம் அப்படின்னா 08. திருவாதுரை நட்சத்திரத்துல இருந்தால் 32. புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தா 26. அப்புறம் கடக ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் வரும் லக்ன புள்ளி, அதுல இருந்தால் 52.
பூசத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 42, ஆயில்யத்துல இருந்தால் 52, சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 54, பூர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 64, சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 45. ஓகேங்களா. அடுத்த கன்னி ராசிலையும் லக்ன புள்ளி வந்து உத்திரம் வரும். அந்த நம்பர் வந்து 72 பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல இருந்தா 66, சித்திரை நட்சத்திரமா இருந்தா 74, சித்திரை நட்சத்திரம் வந்து துலாம ராசியிலையும் வரும். ஓகேங்களா. லக்ன புள்ளி துலாத்துல வந்தா 92 பயன்படுத்தணும். சுவாதியில லக்ன புள்ளி இருந்தால் 68, விசாகம் நட்சத்திரத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 79. அடுத்தது விருச்சக ராசிலையும் லக்ன புள்ளி வரும் விசாக நட்சத்திரத்துக்கு, அது வந்து 88. விருச்சக ராசி அதுல லக்ன புள்ளி வந்து அனுசம் இருந்தா 87, கேட்டையில இருந்தால் 73. ஓகேங்களா. அடுத்தது தனுசுல வந்து மூலத்துல வந்து லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 74, பூராடத்துல வந்து லக்ன புள்ளி அமைஞ்சா 90, உத்திராடத்துல அமைஞ்சா 92. அப்புறம் மகர ராசிக்குள்ளார லக்ன புள்ளி வரும் 85 உத்திராடமா இருந்தால். மகர ராசியில திருவோணத்துல லக்ன புள்ளி இருந்தால் 93, மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல இருந்தால் 85. அடுத்தது வந்து கும்ப ராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரம் வரும், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 89, சதயத்துல லக்ன புள்ளி இருந்தால் 77, பூரட்டாதி கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரம் வரும், அதுல லக்ன புள்ளி அமைஞ்சா 80, மீன ராசியில லக்ன புள்ளி அமைஞ்சா 16. கடைசியா மீன ராசியில உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 06, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல இருந்தால் 16. ஓகேங்களா. இது வந்து எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இந்த எண்கள், அந்த லக்ன புள்ளி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டா அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. லக்ன புள்ளி மாறிச்சுனாலும் ஒன்னும் மேக்சிமம் எல்லாமே ராஜநிலையோட அதிர்ஷ்டம் இருந்தா கொஞ்சம் தாமதமாகும் சக்சஸ் கொடுக்கறது. ஓகேங்களா. இப்ப அடுத்தது வந்து 6வதுல இருந்து +2 வரைக்கும், இதுதான் ரொம்ப மேஜரா வந்து நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இதுதான் டீனேஜ் பருவம் வேற. ஓகேங்களா. இங்கதான் 10th +1 +2 வேற வருது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கவனமா நீங்க வந்து கேட்டுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல கரெக்டா அவங்க வந்து எஜுகேஷன் நோக்கி படிப்புல நோக்கி சிந்தனை இருந்து வெற்றியாளர் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் காலேஜ் போனா நமக்கு வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஓகேங்களா. சேம் இதே 27 லக்ன புள்ளிக்கும் ஓகேங்களா உண்டான எண்கள், ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல உங்களோட குழந்தைகள் 6வதுல இருந்து 12வது படிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு இந்த நம்பரை மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா. எது நெகட்டிவா வேலை செய்யாது, அந்த ஒர்க் பண்றது கொஞ்சம் காலக்கெடு வந்து எடுக்கும். 6வதுல இருந்து +2 வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 08, பரணியில இருந்தால் 14, கீர்த்திகை நட்சத்திரம் அப்படி 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 26. அடுத்தது ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வரும், அவங்க வந்து 52ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். ரோகிணியில வந்து லக்ன புள்ளி இருந்தால் 42, மிருக சீரிடம் ரிஷப ராசியில மிருக சீரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 52. ஓகேங்களா. அடுத்தது வந்து மிதுன ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி மிருக சீரிடமா இருந்தால் 64, திருவாதுரை நட்சத்திரமா இருந்துச்சுன்னா 45, புனர்பூச நட்சத்திரமா இருந்தா 54. மிதுன ராசியில 54 புனர்பூசத்துக்கு. கடக ராசியில எடுத்தோடனே வந்து புனர்பூசம் தான் வரும், லக்ன புள்ளி அதுல இருந்தால் 72, பூசத்துல இருந்தால் 66, ஆயிலியத்துல இருந்தால் லக்ன புள்ளி 72. ஓகேங்களா. அடுத்தது சிம்ம ராசியில மகன் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 41, பூரம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 16, சிம்ம ராசியில உத்திரம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 33. அடுத்தது கன்னி ராசிக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல உத்திரம் வரும், கன்னி ராசியில லக்ன புள்ளி உத்திரமா இருந்தால் 87. ஓகே சாரி, கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சிம்ம ராசியில மகமா இருந்தால் 41, பூரமா இருந்தால் 68, உத்திரமா இருந்துச்சுன்னா 79. 79. கன்னி ராசியில வந்து 87. ஓகேங்களா. 87. அஸ்தமா இருந்துச்சுன்னா 73, சித்திரை நட்சத்திரமா இருந்துச்சுன்னா 88 லக்ன புள்ளி. அடுத்தது வந்து துலா ராசிக்குள்ளார வந்துடும் சித்திரை நட்சத்திரம், அங்க வந்துச்சுன்னா 73 பயன்படணும். சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 74, விசாகத்துல லக்ன புள்ளி இருந்தால் 90, விருச்சிக ராசியிலையும் விசாக நட்சத்திரம் வரும், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 99, அனுசத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 85, கேட்டையில லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 84. அடுத்தது தனுசு ராசி, தனுசு ராசியில வந்து மூல நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 80, பூராடத்துல இருந்தால் 95. அடுத்தது வந்து பார்த்தோன்னா உத்திராடம். ஓகேங்களா. தனுசு ராசி உத்திராடத்துல வந்து இருந்துச்சுன்னா 89,
அடுத்தது மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல வந்தா 33. ஓகேங்களா. அடுத்தது மகர ராசியில திருவோண நட்சத்திரம் வரும். அங்க வந்து லக்ன புள்ளி வந்து திருவோணமா இருந்தா 06, அவிட்டமா இருந்துச்சுன்னா 16. ஓகேங்களா. அடுத்தது வந்து கும்ப ராசிக்குள்ளேயும் அவிட்ட நட்சத்திரம் வரும். அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 10, சதயமா இருந்தால் 29, பூரட்டாதி நட்சத்திரமா இருந்ததுன்னா 10. அடுத்தது மீன ராசியில லக்ன புள்ளி பூரட்டாதியா இருந்தா 22, உத்திரட்டாதியில லக்ன புள்ளி அமைஞ்சா 04, ரேவதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 12. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கையில வந்து தினைக்கும் நீங்க எழுதுங்க. இதெல்லாம் பிக்சடான நம்பர். ஓகேங்களா. இது ராசி பலன் மாதிரி அன்னன்னைக்கு மாற போறது கிடையாது. ஓகேங்களா. அதுவும் உங்களுக்கு ஒரு விதமான வேலை செய்யும். இது ஸ்பெசிபிக்கா குழந்தைங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால உங்களோட குழந்தைங்களுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். எல்கேஜில இருந்து 5வது வரைக்கும் ஒரு செட்டு தனி, இது 6வதுல இருந்து +2 வரைக்கும் உள்ள ஒரு செட்டு. மீண்டும் வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் உள்ளவங்களுக்கு கடகடன்னு சொல்றேன், நோட் பண்ணிங்க. அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா 08, பரணி நட்சத்திரம் வந்தா 14, கீர்த்திகை நட்சத்திரமா இருந்தா 26, ரிஷப ராசியில கீர்த்திகை நட்சத்திரம் வந்தா 52, ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தால் 42, மிருகசீரிடம் ரிஷப ராசியில இருந்தால் 52, மிதுன ராசியில லக்ன புள்ளி அமைஞ்சிச்சு மிருகசீரிடம்னா 64, திருவாதுரையா இருந்தால் 45, புனர்பூசமாக இருந்துச்சுன்னா 54, கடகராசியில புனர்பூசம் இருந்தால் 72, கடகராசியில பூசமா இருந்தால் 66, ஆயில்ய நட்சத்திரமா இருந்தா 72, சிம்ம ராசியா இருக்கும்போது 41 லக்ன புள்ளியா இருந்துச்சுன்னா, பூரமா இருக்கும்போது 68, உத்தர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 79 சிம்ம ராசியில. அதே கன்னி ராசிக்கு உத்தர நட்சத்திரத்துல இருந்தா 87, அஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 73, சித்திரை நட்சத்திரமா இருக்கும் பட்சத்துல 88. ஓகேங்களா. அடுத்த சித்திரை நட்சத்திரம் துலா ராசிக்குள்ளே வரும். அங்க வரும்போது 73, சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 74, விசாக நட்சத்திரமா இருந்தால் 90, விசாக நட்சத்திரம் விருச்சக ராசிக்குள்ளாரையும் வரும். அங்க வரும்போது 99, அனுச நட்சத்திரத்துல இருந்தால் 85, கேட்டை நட்சத்திரமா இருந்தால் 84, மூல நட்சத்திரமா இருந்தால் 80 தனுசு ராசியில, பூராட நட்சத்திரம் லக்ன புள்ளி இருந்தா 95. ஓகேங்களா. அடுத்தது உத்திராடம் தனுசு ராசியில இருக்கும்போது 89. அடுத்தது மகர ராசிக்குள்ள உத்திராட நட்சத்திரம் வரும். அங்க 33 நம்பர். திருவோண நட்சத்திரத்துல வந்து 06, அவிட்ட நட்சத்திரத்துல 16, கும்ப ராசியில லக்ன புள்ளி அவிட்டமா இருந்தால் 10, கும்ப ராசியில சதயமா இருக்கும்போது 29. அடுத்தது வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தா 10, மீன ராசிக்குள்ள புரட்டாதி நட்சத்திரம் வந்தா 22, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா 04, ரேவதி நட்சத்திரத்துல இருந்தால் 12. ஓகேங்களா. இது அனைத்தும் லக்ன புள்ளி. ஓகேங்களா. லக்னம் அமைஞ்ச புள்ளி இந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அந்த எண்களை வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை எழுதிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா இப்ப 6வது படிக்கிறாங்க, +2 வரைக்கும் இந்த நம்பர் வந்து பயன்படுத்தலாம். அப்ப பயன்படுத்தும் போது அவங்க கல்வியில நம்பர் 1 தான் சிறந்து வருவாங்க. 100% முழு நம்பிக்கையோட செஞ்சால் வெற்றி உண்டு. ஏன்னா நாங்க வந்து ஒன்லி கருவி மட்டும்தான். ஓகேங்களா. நீங்க நம்பிக்கையோட செய்யணும். டெய்லியும் அது செஞ்சாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி அடையும். ஓகே. இப்ப அடுத்த +2 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து என்னன்னா டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி உள்ளார போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நம்பர்கள் அதே ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த கேட்டகரியா தான் பிரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கேட்டகரியை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. இப்ப காலேஜ் படிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அவங்க வந்து எழுதுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டைலா விரும்பணும் ஆசைப்படக்கூடிய நபரா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அவங்க வந்து கையில எழுதிட்டு போனா கூட டெய்லி வந்து சும்மா ஒரு நோட்ல கூட எழுத சொல்லுங்க. ஓகேங்களா. இல்ல ஸ்கெட்ச்ல தான் எழுதணும், இல்ல சும்மா கையில சொல்ற நம்பர் அப்படி கையில சும்மா அப்படி எழுதிட்டு போனா கூட போதுமானது. அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த நாடி நரம்புல வந்து துடிக்கும். அதை வந்து அவங்க மூளையில பதிய வைக்கும், ஆள் மனசுக்குள்ள சென்றடையும். இதுதான் காரணம், வெற்றிக்கான சீக்ரெட். ஓகேங்களா. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறவங்களுக்கு முதல் டிகிரி மட்டும்தான் இது. ஓகேங்களா. அப்ப வந்து உங்களோட லக்ன புள்ளி மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தால் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் 97. ஓகேங்களா. பரணியில லக்ன புள்ளி அமைஞ்சா 87, கீர்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில லக்ன புள்ளி இருந்தால் 73. அடுத்தது ரிஷப ராசியில கீர்த்திகை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 92, ரிஷப ராசியில லக்ன புள்ளி ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தால் 74, ரிஷப ராசியில மிருகசீர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சதுன்னா 90. அடுத்தது மிதுன ராசி, மிதுன ராசியில லக்ன புள்ளி மிருகசீரிடமா இருந்தால் 85, மிதுன ராசியில திருவாதுரை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 99, புனர்பூச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 84.
கடக ராசிலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வரும். அங்க வரும்போது 80ங்கிற எண்ணை வந்து கையில வந்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்து வந்து கடகராசி பூச நட்சத்திரத்துல வந்து லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 77. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 89. ஓகேங்களா. அடுத்தது சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 06. சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 16. சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 33. கன்னி ராசி அடுத்தது கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 29. ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண். ஓகேங்களா. கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 10. கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 20. ஓகேங்களா. அடுத்தது வந்து துலாம் ராசியில லக்ன புள்ளி சித்திரை நட்சத்திரமா இருந்துச்சுன்னா 04. ஓகே. துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 12. துலா ராசியில விசாக நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 22. அடுத்தது வந்து விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில வந்துருச்சு லக்ன புள்ளி அப்படின்னா 08 வந்து பயன்படுத்தணும். விருச்சக ராசியில அனுச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 32. விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து 26. ஓகேங்களா. அடுத்தது தனுசு ராசி. இதுல வந்து மூல நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 42. தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 52. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரம் இதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 51. ஓகேங்களா. அடுத்தது மகர ராசியில வரும். மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 64. அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 45. அவிட்டம் நட்சத்திரம் அதுல லக்ன புள்ளி மகர ராசியில இருந்தால் 54. கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 72. கும்பராசியில சதய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 68. கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சால் 66. ஓகேங்களா. அடுத்தது வந்து மீன ராசி. மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 14. மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 41. மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சால் 66. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிறவங்க. ஓகேங்களா. இது வந்து நீங்க பிபிஏ எது வேணா எடுத்துக்கலாம். 3 வருஷம் கோர்ஸா இருந்தாலும் சரி 5 வருஷம் கோர்ஸா இருந்தாலும் சரி முதல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு இதுதான் பர்மனண்டான எண். ஓகேங்களா. இந்த பர்மனண்டான எண்ணை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கர் பயன்படுத்தி உங்களோட நாடி துடிப்புல வந்து எழுதுங்க. ஓகேங்களா. நாடி மணிக்கட்டுல வந்து எழுதினா போதும். தினைக்கும் காலையில குளிச்சுட்டு எழுதுங்க. ஓகேங்களா. எழுதக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் 8 மணிக்கு மேலதான் குளிப்பாங்க. ஒருவேளை சீக்கிரமா இருந்தால் காலையில 6:33 அல்லது 6:42 அல்லது 6:51 இந்த டைமிங்ல வந்து எழுத சொல்லுங்க. இந்த 3 டைம் மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கிங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா 6:22 இந்த 4 நேரத்துல வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். 6:22 6:33 6:42 6:51 இந்த நேரத்துல தான் எழுதணும். ஓகேங்களா. மற்ற நேரத்துல எழுதலாம். அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் வந்து தாமதமா ஏற்படும். இது வந்து நீங்க நார்மலா கடிகாரத்தை பார்த்து நம்பர் எழுதும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா கடிகாரத்தோட மில் வந்து அந்த நிமிடத்தை வந்து காட்டுறதுல பார்க்கறது டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட மொபைல் நம்பர் நீங்க எங்க இருக்கீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் அலாரம் வச்சுங்க. இப்ப 6:33 எழுதணும்னா 6:31 அலாரம் செட் பண்ணீங்க. கரெக்டா அந்த 2 நிமிஷத்துல மார்க்கர்லாம் எடுத்து வச்சுக்கணும். குளிச்சுட்டு தான் எழுதணும். அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா. அது முடியல சார் அடுத்த 8 மணிக்கு எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8:22 ஓகேங்களா. 8:08க்கு எழுதலாம். அதை விட்டா 8:22 அப்புறம் 8:33 8:42 இந்த டைமிங்ல மட்டும் எழுதுனா போதுமானது. ஓகேங்களா. டெய்லியும் 1 டைம் மட்டும் எழுதுங்க. இது அழிஞ்சாலும் பரவாயில்ல. அழிலன்னா அடுத்த நாள் குளிக்க போற நேரத்துல கையில கொஞ்சம் சோப் போட்டாவே நமக்கு வந்து அழிஞ்சிரும். ஏன்னா மார்க்கர் தானே அதை வந்து அழிஞ்சிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அன்னைக்கு உண்டான இதே நம்பர் தான் உங்களுக்கு பிக்சடா அந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் படிக்கிறவங்க 6ஆல இருந்து +2 வரைக்கும் முடிக்கிறவங்க இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலே நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா. அது மெயின் எக்ஸாம் டைம்லாம் நீங்க போனீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா. எவ்வளவுதான் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து அவங்க கிளாஸ்ல எடுத்தனதெல்லாம் ஞாபக சக்தி கொண்டுட்டு வந்து அதை வந்து செயல்படுத்தி வைக்கும்.
நிச்சயமாக முழு நம்பிக்கையோட செய்யுங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 டிகிரி இருந்தாலும் சரி, பிஹெச்டி பண்ற அளவுக்கு ஓகேங்களா, 2 டிகிரில இருந்து பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும், டாக்டரேட் முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் உண்டான படிப்புக்கு வந்து உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் ஓகேங்களா. இது எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி பயன்படுத்தலாம். இது இது அதுதான் இந்த ராஜநிலையோட பெஸ்ட் ஓகேங்களா. அஸ்வினி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 85. பிஹெச்டி முடிக்கிறவங்க, அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறது, அதுல இருந்து டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும். இப்ப நார்மலா ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க, மேற்கொண்டு படிக்கணும், எம்டி படிக்கணும் கூட இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். முதல் டிகிரி வரைக்கும் தான் அந்த நம்பர் இது. அதுக்கப்புறம் எல்லாமே 2 டிகிரில இருந்து டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும் இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 85, பரணி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி அமைஞ்சிச்சுன்னா 84, கீர்த்திகை நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 85 ஓகேங்களா. அடுத்தது வந்து ரிஷப ராசியில வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 80, ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சதால் 95, மிருகசீரிட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 89, மிதுன ராசியில மிருகசீரிட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 16 ஓகேங்களா. அடுத்து வந்து திருவாதுரை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சா 06, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 16, கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களோட லக்னாதிபதி அமைஞ்சா, அதாவது லக்ன புள்ளி அமைஞ்சா 10, பூச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சா 20, ஆயில்யம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சால் 10. அடுத்தது சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி அமைஞ்சா 22, சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 12, உத்திர நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 04, அடுத்த கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 08, அஸ்தம் நட்சத்திரத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 32, கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 26, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில வரும் சித்திரை நட்சத்திரம், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 52, சுவாதி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 42, விசாக நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 52. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரத்துல இருந்தால் லக்ன புள்ளி இருந்தால் 64 ஓகேங்களா. அடுத்தது அனுச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 32, கேட்டை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சால் 45. அடுத்தது வந்து மூல நட்சத்திரத்தில் உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 51, லக்ன புள்ளி இருந்தால் 51, பூராட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 72. அடுத்தது வந்து உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 42, மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 64, திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் 41, அவிட்டம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 68, கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்தாலும் 72 ஓகேங்களா. அடுத்த சதய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 87, பூரட்டாதி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் 73, புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்குள்ளாரே வரும், அங்கே லக்ன புள்ளி இருந்தால் 90, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமைஞ்சா 74, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் 90. உங்களோட லக்ன புள்ளி அப்படின்னா கணக்கு ஓகேங்களா. நம்ம இப்ப எல்கேஜில ஆரம்பிச்சு 2 டிகிரி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். படிப்புக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஓகேங்களா முழுமையா கொடுத்துருக்கு. ஸோ இந்த எண்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு செயல்படுத்தினா நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு ஓகேங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய நேரம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அந்த நேரத்தை மேக்சிமம் நீங்க வந்து பயன்படுத்துங்க. அது அப்படி பயன்படுத்த முடியலனாலும் இந்த காலையில 7 to 8 மட்டும் தவிர்க்கணும், மற்ற நேரத்துல வந்து நீங்க வந்து எழுதலாம் ஓகேங்களா. அந்த டைமிங் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, அது வெற்றிங்கிறது கொஞ்சம் தள்ளி கொடுக்கும், ஆனா கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். ஏன்னா இது அனைத்தும் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் தான் ஓகேங்களா. இது எப்படி சார் சக்சஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து குழந்தைங்க படிக்கலாம் என்ன சொல்லுவோம், ஜாதக ரீதியா பொதுவா 7 நாட்டு சனி பவன் நடக்குது, 2ல ராகு இருக்கு, படிப்பு தடை பண்ணுது, 4ல ராகு இருக்கு, சோ அந்த படிப்பு தடைப்படுது, ராகுக்கு இருந்தாவே தடை, சனி பகவான் இருந்தா தடைன்போம். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உண்டான கோயிலுக்கு வந்து அனுப்புவாங்க ஓகேங்களா. இதான் நடைமுறையான வழக்கம் ஓகேங்களா, பாரம்பரிய மெத்தட்ல அதுதான் உண்டு. அதை நம்ம எப்போதுமே குறை சொல்லக்கூடாது. அந்த கோயிலுக்கு நீங்க வந்து போயிட்டு வரலாம், தவறு கிடையாது ஓகேங்களா. ஆனா நம்மளால ரெகுலரா போக முடியுமா?
அதுதான் மெயின் இங்க ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலே வந்து காலையில ஒரு பஸ், அப்புறம் மதியானம், அப்புறம் நைட்டு தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து கிடையாது. அதே மாதிரி கோயில்ல வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லா இருக்கும், மக்கள் வேற வழி இல்லாம அங்கதான் இருப்பாங்க. அப்ப டிவியோ போனோ எதுவுமே கிடையாது. அப்ப அந்த கோயில்ல இருக்க எனர்ஜி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. இன்னைக்கு உண்டா அப்படின்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கு. பஸ் இல்லைன்னா ஆட்டோல போறாங்க, இல்ல கார்ல போறாங்க, அல்லது பைக்ல போறாங்க. சரி, கோயிலுக்கு போயாச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கிறோமா? கிடையவே இல்லை. போறோம், கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா நம்ம வந்து கும்பல் அதிகமா இருக்கனால வெளியில வந்துகிட்டே இருக்கிறோம். சரி, வந்து வெளி பிரகாரத்துல உட்காடுறோமா? அதுவும் கிடையாது. போனை பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்ல போன் வந்துடும், பேசுவோம். அந்த எனர்ஜியை வந்து வாங்க முடியல. ஓகேங்களா? ஏன்னா பொதுவா இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, செல்போன்ல சார்ஜ் போடுறோம், ஒரு 1/2 hour 1 hour ஃபுல்லா 100% ஏறணும். 1 hour இருந்த குயிக் சார்ஜரா இருந்தா 1 hourல ஏறுது அப்படின்னா அந்த 1 hour கம்ப்ளீட் பண்ணாதான் 100 வரும். ஓகேங்களா? நீங்க போட்டு 5 நிமிஷத்துல எடுத்தீங்கன்னா செல்போன் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகுமா? கண்டிப்பா ஆக போறது இல்லை. அது மாதிரி நீங்க கோயிலுக்கு அனுப்பும் போது அந்த கோயில்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தால்தான் அந்த எனர்ஜி உங்களால வாங்கிட்டு வர முடியும். ஓகேங்களா? அப்ப அந்த எனர்ஜி வாங்கிட்டு வர முடியல அப்படின்னா கோயிலுக்கு அனுப்பியும் பிரயோஜனம் இல்லை. ஜோசியரை தான் நீங்க திட்டுவீங்க. அப்ப திருப்பி யூடியூப்ல பாப்பீங்க, வேற ஏதாவது ஒரு லிங்க் வரும், அதுல போய் பாப்பீங்க, அவங்க ஒரு கோயில் சொல்லுவாங்க, அங்க போய் இது வந்து அப்படியே மாற்றங்கள் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நிரந்தர புள்ளி இருக்கா, முற்றுப்புள்ளி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கோயில் தான் மாறும். ஓகேங்களா? அப்ப மாறாது. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிச்சுதான் அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி தான், வேண்டாம் மீன்ஸ் வந்து உங்களோட விருப்பம், நீங்க போயிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது, போகலாம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டெய்லி நம்ம எழுதுறோம். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். ஓகேங்களா? இந்த அதிர்ஷ்டமான எண்கள் உங்களோட கையில மணிக்கட்டுல வந்து எழுதுறோம். ஏன் இங்க வந்து எழுத சொல்றோம் அப்படின்னா, இதுதான் உங்களோட உயிர் நாடி. உங்களுக்கு வந்து இங்க வந்து நாடி துடிப்பு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அது துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த எண்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, ஓகேங்களா, அதை வந்து கண்டிப்பா இதை டியூன் அப் பண்ணும். அவங்களை வந்து படிப்புல வந்து கவனத்தை வந்து நாட்டம் செலுத்தும். ஓகேங்களா? ஒரு சில பேத்துக்கு வந்து உடனே நடக்கும், ஒரு சில பேத்துக்கு வந்து 3 மாசம் 6 மாசம் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட கர்ம வினைகள், உங்களோட முன்னோர்களோட கர்ம வினைகள் வந்து அதை தடை பண்ணும் கண்டிப்பாக. இந்த இப்ப எடுக்கும் போது இப்ப அக்கா பையனுக்கு வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. ஸோ 9-8ல போட்டோம், 22ங்கிற நம்பர். அந்த பையன் வந்து மேல் லெவல் வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து போக வாய்ப்பு கிடைச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த எண்களை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப கண்டிப்பா அன்னைக்கு வந்து நார்மல் ராசி பலன் பார்த்து தான் அந்த பையனுக்கு கொடுத்தேன். சரி, எமர்ஜென்சியா கேட்டாங்க, என்னப்பா பண்றது? ஏன்னா அப்போ வரும்போது ஒரு வெளிநாட்டு கால் வந்துச்சு, நீங்க சொன்ன நம்பரை வந்து நாங்க எழுதுனோம் சார், 3 மாசத்துல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு மலேசியால இருந்து ஒரு நண்பர்ல இருந்து பேசினாங்க. ஸோ அதை அவங்க கேட்க முடிஞ்சு. அப்ப சரி, பையனுக்கு நீ எழுதுப்பா அப்படிங்கும் போது அன்னைக்கு உண்டான ராசி பலனோட எண்ணை தான் அந்த பையனுக்கு வந்து எழுதி கொடுத்தேன். அது நல்ல மாற்றம். ஆனா கிரவுண்ட் வரைக்கும் போன பையன் 3rd floor வரைக்கும் போயிட்டாப்ல. ஆனா அதுக்கு மேல போக முடியல, நாங்க கம்பல் பண்ணலாம், சரிவா அப்படின்னு கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி இந்த தடவை கருத்தரங்கத்தை கண்டிப்பா அதை வந்து டாபிக் கொடுக்கணும், எல்லா குழந்தைகளும் நல்ல எஜுகேஷன் படிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பிரபஞ்சத்தோட மனதார பிரார்த்தனை பண்ணி தான் நான் எழுதிட்டு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள், உலகெங்கும் உள்ள ரசிக பெருமல் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்குதோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கீழே என்னோட நம்பர் ஓடும், அதுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கும் எல்லாத்துக்கும் காமனானதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க படிச்சாலும் சரி, இந்த எண் தான் உங்களுக்கு ஃபிக்ஸடு. இதை நீங்க எழுதி பாருங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த உங்க அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் பல. இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ராஜநிலை ராஜசேகர ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்த கேமராமேன்ல இருந்து இங்க ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். LKG தொட்டு PhD வரை இந்த லக்கின புள்ளியில் உள்ளவர்கள் இந்த எண்களை மணிக்கட்டில் எழுதினால் மாபெரும் மாற்றம் வரும். கல்விக்கு கட்டாயம் தேவையான எண்கள் இது எல்லாம் தான் என குழந்தைகள் கல்வியில் சிறப்பதற்கான வழிமுறையை சிறப்பாக வழங்கிய சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து